வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ உங்களுடைய இந்த பதவி இதில் வந்து எப்படி இருக்கு இப்போதைய வைத்தியசாலையில் வந்து இப்போ டாக்டர் ரஜீவன், டாக்டர் அர்ஜுனா இப்போ ரெண்டு பேருடைய பதவியிலையும் வந்து எப்படி இருக்கு? பதவியில் எனக்கு கடைசி அர்ஜுனா அவர்கள் முதல் இருந்து அவர் வந்து மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு அவரது பொறுப்பேற்ற பின்னர் எனக்கு மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து கிடைக்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் நான் 9ஆம் தேதி பதவியேற்றிருந்தேன். தொடர்ச்சியாக அந்த கடிதம் எந்த வகையிலும் மீளப்பெறவிடவில்லை. இப்பவும் நான் அந்த கடிதத்துக்கு அமைவாக இங்கே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பதில் அத்தியட்சராக. ஆனால் இன்று டாக்டர் அர்ஜுனா இங்கே வருகை வந்திருந்தார். அவர் வந்து தான் போன 7ஆம் தேதியிலிருந்து தான் வந்து இருந்த காலப்பகுதிகளுக்கு இருந்த கடிதங்கள் தொடர்பாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறேன்னு சொன்னால் அவற்றை காலப்பகுதியில் செய்யப்பட்டது. எனவே அதற்காகவும் தன்னுடைய லீவை தான் முடிவுறுத்தி திருப்பி இங்கே பொறுப்பு தான் ரிப்போர்ட் பண்ணுறன்ற காரணத்துக்காகவும் வருகை வந்திருந்தார். அதற்காக ஒரு 20 நிமிடங்கள் இங்கே இருந்து அதை வந்த உடனே சொல்லியிருந்தார் 20 நிமிடம் மட்டும் இருப்பேன். அதற்கு பிறகு வைத்திய அத்தியட்சருடைய அலுவலகத்தை தான் கையளித்து விட்டு தான் செல்வதாகவும் தனக்கு சுகாதார அமைச்சருடைய அல்லது சுகாதார அமைச்சிலிருந்து நேரடியாக கடிதம் கிடைக்கப்பெறும் வரை தான் விடுதியில் இருந்து அதுக்குரிய பதிலை பெற்று தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்து சென்றிருக்கார். இந்த கடந்த 5ஆம் தேதி வந்து ஒரு விசாரணை குழு ஒன்று வந்திருந்தது. டாக்டர் சமன் பத்திரனா, டாக்டர் கேஸ்வரன், அது மாதிரி நீங்களும் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து விசாரணை குழு இங்கே இருந்து அமைக்கப்படல, அது வந்து மாகாண 5ஆம் தேதி வந்து இங்க டாக்டரோட வந்து டாக்டர் அர்ஜுனாவோட வந்து கலந்துரையாடுறதுக்கு ஒரு டீம் ஒன்று வந்திருந்தது. இப்ப அதுல வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப டாக்டர் அர்ஜுனாவும் எம்எஸ் ஆயிருக்கலாம், டாக்டர் ரஜீவனும் வந்து எம்எஸ் ஆயிருக்கலாம். ஒரு நிலைப்பாடு வந்து அன்றைக்கு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டதா வந்து ஊடகங்களுக்கு வந்து சொல்லியிருந்தது அன்றைய நம்ம வந்து டாக்டர் அர்ஜுனா. இது சம்பந்தமான கருத்து என்ன மாதிரி இருக்கு? இல்லை, உண்மையில வந்து இப்படி ஒரு நியமனம் தொடர்பாக கதைக்கிற போது எனக்கு முதலாவது மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரால் கடிதம் தரப்பட்டிருந்தது. அந்த நேரம் நான் இங்கே வந்து அதுக்கு தனக்கு மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து கிடைக்கப்பட்ட கடிதம் கிடைக்கப்பட்டால் மட்டும்தான் தான் அதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறான கலந்துரையாடல் நடைபெறுகின்ற போது முக்கியமாக இந்த வைத்தியர்கள் வந்து இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுவதாகவும் அவர்கள் வந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் அதை தடுப்பதற்காகத்தான் உண்மையிலே என்ன நியமித்தது. இப்போ அதை சுமூகமாக கொண்டு வருவதான கலந்துரையாடல் இருந்தது. வைத்தியர்கள் இந்த பணிகள் தொடர்பாக என்ன பார்த்துக்கொள்ளவும் மற்ற நடவடிக்கைகளை அவரை கண்டினியூ பண்ண சொல்லியும் சுகாதார அமைச்சின கடிதம் கிடைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலே இருந்தே நேரடியாக கடிதம் கிடைக்கப்பட்டது வைத்தியர் அர்ஜுனாவை மத்திய சுகாதார அமைச்சுக்கு இணைக்கிறோம்னு சொல்லி. அதன் அடிப்படையில் தான் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அந்த பொறுப்பை ஏற்று அவரை ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் என்னுடைய பெயரில் கடிதம் கிடைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நான் பதவியேற்றேன். இப்போ பதவி ஏற்றதிலிருந்து இப்போ இது கிடைக்குமான காலகட்டத்தில் வந்து வைத்தியசாலையினுடைய நிலவரங்கள் வந்து எப்படி இருக்கு? வைத்தியசாலை வந்து சுமூகமான பணிகளை ஆரம்பிச்சிருக்கு. அனைத்து வைத்தியர்களும் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான சகல நடவடிக்கைகளும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அப்போ சத்திர சிகிச்சை நிலையம் திறப்பதற்கான கலந்துரையாடல்கள் அதுக்குரிய பணிகள் அதில் முக்கியமாக வந்து ஜென்ரேட்டர் தற்காலிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு. அவான நடவடிக்கைகளில் போகிறோம். அதே மாதிரி டயாலிசிஸ் யூனிட்டை மாற்றக்கூடிய நடவடிக்கைகள் கலந்துரையாடல் செய்கிறோம். இனங்காணப்பட்ட பல பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷனை கண்டிருக்கிறோம். ட்ரக் ஸ்டோருக்குரிய ஏசி கூட்டப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடியான சகல நடவடிக்கைகளும் வந்து வளமைக்கு திரும்பி இருக்கு. நேற்றைய நம்ம ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தோம். வந்து இந்த பயிற்சி சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண்ணை வந்து இங்கே வந்து வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெளியேற்றியதாக வந்து ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன். இப்போ அது சம்பந்தம் இப்போ அப்படியான ஏதாவது முறைப்பாடுகள் வந்து நான் பதவியேற்ற பிறகு எந்த முறைப்பாடுகளும் இல்லை. எனக்கு அந்த காணொலி வந்து நீண்ட காலத்துக்கு முந்தைய ஒரு காணொலி தான் பயிரப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான பயிற்சி வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நான் பொதுமக்களை சொல்லி இருக்கிறேன், நேரடியாக ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இப்போ வைத்தியசாலை குறைபாடுகள் வந்து நிறையவே சொல்லப்பட்டிருந்தது. இப்போ வைத்தியர்களுடைய பணியமர்த்த விஷயங்கள் வந்து சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குன்னு சொல்லி நிறையவே வந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இதுக்கு முதல் வந்து கவனிக்கப்படலையா அல்லது இவர் வந்து தன்னுடைய பிரபலத்துக்காக வந்து இந்த இப்படியான ஒரு காணொலியில வந்து பதிவிட்டிருந்தாரா? உண்மையில அது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையில நான் அதை தெரிவிக்க முடியாது. அதுக்குரிய புலனாய்வு விசாரணை செய்துதான் அதுக்குரிய அறிக்கை சமர்ப்பிப்பினும் கூடிய விரைவில் அது கிடைக்கப்பெறும். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட எந்த குற்றச்சாட்டும் நான் பதவியேற்ற அப்புறம் இல்லை என்றதை உறுதிப்படுத்துகிறேன். நான் தனிநபராக
வைத்தியர்கள் இருக்கிறதும் அதுக்குரிய சிகிச்சை நடக்கிறதையும் வந்து நான் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாக செக் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப இந்த வைத்தியசாலையில வந்து இந்த வைத்தியர்களுடைய அந்த விடுமுறை சம்பந்தமாகவும் அந்த அந்த டெட் பாடி வந்து கொடுக்க வந்து சில பணப்பரிமாற்றங்கள் நடக்கிறதா வந்து இங்க அண்மையில வந்து வைத்தியர் செந்தூரன் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். எப்படியான இதுகள் வந்து வைத்தியசாலையில நடக்குவதாகவும், ஆனா இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டா இல்லை என்ற அவருடைய காணொலி அமைஞ்சிருந்தது. இது சம்பந்தமா உங்களோட கருத்து? இல்லை, நான் வந்தா போல பூரணமாக அதை கண்காணித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னர் நான் நினைக்கிறேன் பொதுமக்களோட கோரிக்கை முந்தியிருந்த வைத்திய தெரிவித்த அடிப்படையில் கோரிக்கை கடமைவாக இந்த சட்ட வைத்திய அதிகாரின்னு நடைமுறை முடிஞ்சா போல இன்ஃபார்மிங்னு சொல்லப்படுகிற ப்ரொசீஜர்ஸ் வந்து உண்மையா அவை இந்த மலர்ச்சாலைகளை செய்யும். அதுக்குரிய வசதிகள் வந்து இங்கே நகரசபை அனுமதி கொடுக்காததால இங்கே முன் கடைகளில் இல்லை. அதால ஆஸ்பத்திரி வளாகங்களுக்கே அந்த ப்ரொசீஜர் செய்வது. அப்போ அதுக்காண்டி அந்த நிறுவனம் எடுக்கிற பணத்தை பொதுமக்கள் எடுத்துன்னு சொன்னார்களோ அல்ல அதுக்கு மேலதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறோம் தொடர்பான விசாரணைகள் மூலம் தான் தெரியலாம். நான் வந்தா போல அந்த ப்ரொசீஜரையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அப்போ சட்ட வைத்திய அதிகாரியின் நடவடிக்கை முடிஞ்சோடனே அவர்கள் வந்து வெளியில் எடுத்துக்கொண்டே தான் செய்ய வேண்டியது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கிறது? இப்போ நாளைய தினம் வந்து ஒரு விசாரணை குழு ஒன்று வருவதாக வந்து வெளியில வந்து வைத்தியர் சொல்லியிருந்தார். இப்போ நாளைய தினத்துக்கு பின்னர் வந்து எவ்வாறான செயற்பாடு நடக்கும், அல்லது புதிய நியமனங்களோ அல்லது உங்களுடைய மாற்றங்கள் சம்பந்தமா? இல்லை, உண்மையில அது எனக்கு தெரியாது. இவ்வாறான ஒரு நிலவரத்தை பொதுமக்கள் பாதிக்கப்படா வண்ணம் இயல்பு நிலையை கொண்டு வரதுக்காக தான் எனக்குரிய நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் திருப்திகரமாக செய்திருக்கிறேன். வைத்தியசாலை நோமல் நிலைக்கு வந்திருக்குது. இதற்கு மேல மத்திய அமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி. இப்போ இதுக்கு வந்து இப்போ பதில் இந்த எம்எஸ்ஐ தான் நியமிக்கிறேன். நிரந்தரமான ஒரு எம்எஸ் வந்து இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. இல்லை, இதற்குரிய நிரந்தரமான எம்எஸ் டாக்டர் காண்டீபன். அவர் வந்து நேர்முக தெரிவு நடைபெற்று புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் வந்து மேற்படிப்புக்காக வந்து இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் திரும்பி வரும் வரைக்கும் தான் இந்த பதில் நியமனங்கள் வழங்கப்படும். அவர் வந்த உடனே பூரணமாக தொடர்ச்சியாக அவர் தான் கடமையாற்றுவார். நன்றி.